ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ஃப்ரிக்ஷனில் வருது. பிளாக் வந்து 3.5 kg, இதோட வெயிட் எவ்வளோ? 3.5 is pushed along a horizontal floor by a force F. ஒரு ஃபோர்ஸ்னால ரைட் சைடு இழுக்கிறோம். இப்போ நம்ம இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், சரியா? அதோட மேக்னெட்டியூட் எவ்வளோ? 15 நியூட்டன் at an angle theta 40 degree. The coefficient of friction between the block and the floor is 0.25. mu வந்து எவ்வளோ? 0.25. Calculate the frictional force of the block and block acceleration. இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு கேட்குறாங்க, பிளாக் ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து யூஸ் பண்ணணும்? கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணணும். எதனால? பிளாக் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைவோம்? Any force act at the center of gravity, centroid of the mass. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்ட் வெர்டிகல் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரைட் சைடு, அதாவது இன்க்ளைண்டாக இருக்குன்னா ரைட் சைடு ஒன்று வரும், இன்க்ளைண்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்போ வந்து டவுன் சைடாக ரிசால்வ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ரிசால்வ் பண்ணி போடுறேன். ரைட் சைடு ஒன்று போட்டுட்டேன், டவுன் சைடு ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். இது வந்து என்னது? எஃப் காஸ் தீட்டா, இது வந்து எஃப் சைன் தீட்டா. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ரைட் சைடு மூவ் பண்ணுறதுனால ஆக்சலரேஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் எது மூவ் ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடு மூவ். இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இந்த கான்டாக்ட் இருக்கிறதுனால எந்த இடத்துலலாம் பாடி கான்டாக்ட் ஆகுதோ அங்கே வந்து என்ன இருக்கணும்? ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கணும். அவ்வளோதான். இதை வரைஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. So we need to find the friction force. Yeah, friction force என்ன ஃபார்முலா? Friction force is equal to friction coefficient and multiplied by the reaction force. இப்போ இங்கே என்ன ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா கைனமெட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணால் நம்ம பிளாக் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வேணும். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணுங்க. நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிசால்வ் த ஃபோர்ஸ் அலாங் வெர்டிகல் ஃபோர்ஸ், வெர்டிகல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணுங்க. வெர்டிகல் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ண போகிறோம். வெர்டிகல் டைரக்ஷனில் ஆக்சிலேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலேஷன் ரைட் சைடு தான் இருக்கும். ஸோ வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் இன்வால்வ்? செல்ஃப் வெயிட் வேறு இருக்கும் இல்லையா, அதை மறைய மாட்டோம். ஒரு பிளாக்கோட செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட், அது வந்து எவ்வளோ? mg. ஓகே, ஸோ ரிசால்வ் த ஃபோர்ஸ், வெர்டிகல் ஃபோர்ஸஸ். Fn வந்து அப்பரில் இருக்குது, ஸோ பாசிட்டிவ். mg டவுன்வர்ட், f sin theta downward. The vertical direction acceleration இருக்காது, ஸோ acceleration 0. This term tends to 0. Fn வேல்யூ தான் நமக்கு வேணும். ரைட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃபோட வேல்யூ எவ்வளோ? 15. ஆங்கிள் 40 டிகிரியா? ஆங்கிள் 40 டிகிரி. மாஸ் வந்து எவ்வளோ? மாஸ் ஆஃப் த பாடி 3.5 kg. 3.5 kg மாஸு.
கிராவிட்டி வந்து 9.1 meters per second square plus force எவ்வளோ force 15 angle sin 40 degree. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லுங்க. sin 40 இதுங்க நான் யூஸ் பண்ணிடுறேன். into 15. This term is 9.64. The term கண்டுபிடிக்கும். இது வந்து 34.3 plus 9.64 is equal to 40. Voice breaks. 43.94 Newton. So friction force கண்டுபிடிக்கிறோமா 0.25 into 44. 0.25 என்ன அர்த்தம் 1/4 அர்த்தம். இப்போ அது வந்து 11 நியூட்டன். ஸோ நம்ம முதல் கண்டிஷன் என்னது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பிளாக்கோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். பிளாக்கோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா எந்த டைரக்ஷன் ஆக்சலரேஷன் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆக்சலரேஷன் இருக்கு. ஸோ ரிசால்வ் த ஃபோர்ஸ் along the horizontal direction. horizontal direction summation of all forces சால்வ் பண்ண இல்லையா. horizontal direction ஃபோர்ஸை சால்வ் பண்ணுங்க. இப்போ horizontal direction வந்து ஃபோர்ஸ் சால்வ் பண்ணும்போது நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணுங்க. ரைட் சைடு என்ன இருக்கு, எஃப் காஸ் தீட்டா இருக்கு, பாசிட்டிவ் எஃப் காஸ் தீட்டா. டைரக்ஷன் ஆஃப் எஃப் காஸ் தீட்டா இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வருது, கைனமெட்டிக் ஃப்ரிக்ஷன். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு, வேற எந்த ஃபோர்ஸ் இல்லை. இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நமக்கு தேவை ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் cos theta minus fa divided by m. f ஓட வேல்யூ என்ன, f ஓட வேல்யூ 15 applied force 15 angle cos 40 friction kinematic friction value வந்து 11. mass of the black is 3.5. ஸோ இதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிங்க எவ்வளவுன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கான வேல்யூ கண்டுபிடிங்க. cos 40 into 15 cos 40 into 15 கால்குலேட்டர் எடுத்துருவோம். cos 40 into 15 ஓட வேல்யூ வந்து 11.4. இது வந்து -11 இருக்கு, டிவைடட் பை 3.5. இது வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா 0.4 டிவைட் பை 3.5. இப்போ 0.4 divided by 3.5. Answer is 0.114 meters per second square. So acceleration is 0.14. Sorry, 0.114. So என்ன கேட்டிருந்தாங்க, ரீகலெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தில் ரீகலெக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஃபோர்ஸ் இன்க்ளைன்டு ஃபோர்ஸாக இருக்குது, ரைட் சைடாக இருக்குது. இதுமாதிரி ரிசால்வ் பண்ணணும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரெண்டு காம்பவுண்ட் ஃபோர்ஸாக நம்ம ரிசால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்சிலேஷன் இருக்காது. இந்த பிளாக் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன் மூவ் போகுது. ஸோ ஆக்சிலேஷன் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஆங்கிள் வந்து இன்க்ளைன்டு ஆங்கிள் வந்து 40 டிகிரி. ஸோ F cos 40. Applied force எவ்வளோ 15. அப்போ 15 cos 40, இங்கே 15 sin 40 ரிசால்வ் பண்ணியிருப்போம்.
plus self weight இருக்கும். self weight என்னது mg, கான்டாக்ட் சர்ஃபேஸ்னால நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். பிளாக் இந்த சைடு மூவ் ஆகுறதுனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலான்றது நமக்கு தெரியும், மியூ இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸ். இங்கே கைனமெட்டிக் ஃப்ரிக்ஷன் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால இப்போ நார்மல் ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணி நார்மல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வச்சுட்டு இங்கே ஹரிசாண்டல் சைடு ரிசால்வ் பண்ணும்போது ஆக்சிலரேஷன் நமக்கு வரும். ஸோ அது அன்னோனாக இருக்கட்டும், இந்த ஆக்சிலரேஷன் அன்னோனாக இருக்கும் இந்த கடைசி ஸ்டெப். ஸோ பாக்கி எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராப்ளம் நம்பர் 2. ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்க மாதிரி இருக்கும். Shows an initially stationary block. Note this point. Initially stationary block of mass m on a floor. ஒரு பிளாக் இருக்கு, இனிஷியலி ஸ்டேஷனரியா இருக்கு, ரெஸ்ட் கண்டிஷன் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இருக்கு. சரி, the force of magnitude 0.5 mg is then applied at upward at an angle 20 degree. இப்போ இன்க்ளைன்ட் ஃபோர்ஸ்னால நம்ம ரிசால்வ் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கோங்க. What is the magnitude of the acceleration of the block across the floor if the friction coefficients are? ரெண்டு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கோம். static friction coefficient, kinematic friction coefficient, and again static friction coefficient and dynamic friction coefficient. இப்போ பிளாக் வந்து இனிஷியலி ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. எப்போ வந்து அந்த பிளாக் வந்து மூவ் ஆகும், நம்ம ஃப்ரிக்ஷன் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். எப்போ மூவ் ஆகும்னா, நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இந்த பிளாக் இழுக்க 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 இங்கே வந்து நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ரைஸ் ஆக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ரைஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிக் கண்டிஷன். சர்டன் லிமிட்ல நம்ம அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த லிமிட் தான் அது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஏன் அது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்னா, பிளாக் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், கைனமெட்டிக் கண்டிஷனில் வரும். இப்போ கைனமெட்டிக் கண்டிஷனில் ஜென்ரேட் ஆகிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். Kinematic friction force is less than the static friction force. So எப்படி இருந்தாலும் static friction force உங்களுக்கு மேக்ஸிமம் ஆகும். just about to move. அந்த செகண்ட்ல இருக்கிற friction force maximum force, that is a static friction force. ஸோ ஒரு பிளாக் எப்போ மூவ் ஆகும்னா, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை நீங்கள் அப்ளைட் பண்ணுற ஃபோர்ஸ் எந்த கண்டிஷனில் மேக்ஸிமம் இருக்கோ அந்த கண்டிஷனில் தான் பிளாக் மூவ் ஆக போகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் வந்து இனிஷியலி ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். தென் அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை நம்ம ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணுவோம். இந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் இருந்தால் அந்த பிளாக் மூவ் ஆகும். ஸோ அந்த பிளாக் மூவ் ஆகும்போது நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1 எடுத்துவோம். கேஸ் 1 மொத ஏ ப்ராப்ளம் ரெண்டு இது கட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால கேஸ் 1 இருக்குது. கேஸ் 1ல நமக்கு இருக்கிற கிவன் டேட்டாஸ் என்னது, ஃபோர்ஸோட மேக்னிடியூட் 0.5 mg, mu s 0.6, mu k 0.5, ஃபோர்ஸோட ஆங்கிள் 20 டிகிரி. இப்போ இதுக்கு நம்ம டேட்டா கொடுத்துட்டான். இப்போ வந்து ஆக்சிலரேஷன் ஆஃப் பிளாக் அக்ராஸ் த ஃப்ளோர் போது ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் தேர் இஸ் அ மூவ்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கணும்.
இல்லாட்டினா நம்ம வந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ முதல்ல பிளாக் மூவ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பிளாக் மூவ் ஆகுறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ ஓகே, வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து ஒரு இது வரைஞ்சிருவோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருவோம். ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணோம், ரெண்டு காம்பவுண்டை ரிசால்வ் பண்ணுறோம் இல்லையா? இன்க்ளைன்டு அப்வர்ட். ஸோ மை ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் அப்வர்ட் டைரக்ஷன். ரிசால்வ் பண்ணிடுங்க. F cos theta, F sin theta. வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? செல்ஃப் வெயிட் இருக்குமா? ப்ளஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஒரே வெக்டர் நான் ஒரே இதில் வச்சுக்கிறேன். ப்ளஸ் கலர் மாற்றிக்குவோம் வேணா. ரியாக்ஷன் ஃபோர்ஸும் இருக்கும். நான் ஒரே இதில் வரைஞ்சிக்கிறேன். upward direction, reaction force upward direction. If the black moves right side, there is a friction force. இதான் நம்மளோட ப்ரீ பாடி டயக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கும். முதல் ஃபோர்ஸ் ஆக்டிங் along the horizontal direction, resolve the force along the horizontal direction. ரிசால்வ் பண்ணுங்க, என்னென்ன ஃபோர்ஸ் ரைட் சைடில் வருதுன்னு பாருங்க. ஏன்னா நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும். கொஞ்சம் லைட்டாக அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கான ஃபார்முலா மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் இதே பேட்டர்ன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னன்னு பாருங்க, F cos theta. If the black is move right side, move along the right side. Okay. Friction force வேற என்ன இருக்கு? F cos theta friction force is equal to mass into acceleration. நியூட்டன் செகண்ட்ல. ஏன்னா பிளாக் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். அதே மாதிரி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணுங்க. ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்டா F என்ன? F sin theta. Self weight acting downward. There is no acceleration along the vertical direction, so m into a is 0, 0, 0. So now my friction force is equal to mu k. My friction force is equal to mu k into Fn if the black is move. Black move ஆனா friction force வந்து coefficient of friction நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிக்ஷன் வேணும்னா நமக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ் வேணும். வாட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் ஹியர்? திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1, திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 2, திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 3. நார்மல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கைனமெட்டிக் ஃபிக்ஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2, from equation 2, normal force is equal to mg minus f sin theta. ஓகேவா? இங்கே fk போட்டுக்கலையா? இது கிடையாது, fk f cos theta தான். சாரி ஃபார் த மிஸ்டேக். இங்கே தான் fk வரும். ஸோ தட் ஃப்ரிக்ஷன் is equal to இந்த நார்மல் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சரியா? if the black மூவ் ஆனா நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும்.
ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூக்கு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 4 இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் பண்ணுறோம், வேறு எதுக்கும் கிடையாது. ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஏன்னா ஈக்குவேஷன் 1ல் தான் நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எதுக்கு அங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம வந்து ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தேவை என்னது? ஆக்சிலரேஷன் தேவை. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? எஃப் மீ மைனஸ் மீக்கு உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணதுக்கப்புறம் எது காமன் டேர்ம் பாருங்க. எஃப் காமன் டேர்ம் இருக்கா? அந்த டினாமினேட்டர் எம் கொண்டு வாங்க. இப்போ எம் நாங்கள் இப்போயே கொண்டு வந்துடுறேன். இந்த எம் நான் டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். M cancelled. So final equation for the acceleration இங்க மியூ கே மிஸ் ஆயிருக்கு இல்லையா? எஃப் காமனா எடுக்கும்போது இங்க ஒரு மியூ கே வரும். இங்கேயும் ஒரு மியூ கே இருக்கும். சாரி ஃபார் த மிஸ்டேக். எஃப் காமனா எடுக்கும்போது காஸ்டா பிளஸ் மியூ கே சைன் தீட்டான்னு இருக்கும். Divided by mu kg. If the black is moved, it has acceleration. The formula for the acceleration is derived. சரி, நெக்ஸ்ட் கேஸ் பிளாக் மூவ் ஆகுதா மூவ் ஆகலையா அதுதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பிளாக் மூவ் ஆனா அதுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கும், பிளாக் மூவ் ஆகலைன்னா அதுக்கு ஆக்சிலரேஷன் இருக்காது. ஃபார்முலாவை எடுத்துட்டோம். இப்போ கேஸ் 1க்கு வாங்க. கேஸ் 1 என்னது? What is the static friction? Maximum static friction. Formula for the maximum static friction. Maximum static friction is equal to mu s into reaction force. mu s ஓட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டான். என்னது? ஃபர்ஸ்ட் கேஸுக்கு 0.6. The formula for the reaction force is derived. இல்லையா? இங்கேருந்து எடுத்துருக்குமா? mg minus f sin theta. Next 0.6 of mg minus what is applied for? 0.5 m. Sorry, applied force 0.5 m sin 40. Friction classic பண்ணிக்கோங்க 0.6 தானே. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 0.6 ஆஃப் mgக்கு ஒரு வேல்யூ இல்லை, யூனிட் வேல்யூ வச்சுக்கோங்க. 0.5 இன்ட்டு சைன் 40 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். ஜஸ்ட் மினிட். இன்ட்டு 0.5 போட்டோம்னா இதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 0.321 mg. 1 mg இருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா வருது 1 மைனஸ் 0.321 0.679 0.679. இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ண போறோம் இன்ட்டு 0.6.
0.497. So my maximum static friction force, my maximum static friction force is 0.497 mg. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ பிளாக் வந்து மூவ் ஆகுதா மூவ் ஆகலையா, இதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இதுதான் நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ் ஓவர் கம் பண்ணிடுச்சுன்னா பிளாக் மூவ் ஆகும், ஆர் அதர்வைஸ் பிளாக் மூவ் ஆகுது. ஸோ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ் என்னது, நமக்கு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைன்டு அப்போதானே ஆக்ட் ஆகுது. இது மாதிரி ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ், இது வந்து வெர்டிகல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ். நம்ம வெக்டர் டயக்ராம் வரைஞ்சிருப்போம் இல்லையா. This is my applied force. Horizontal component என்னது, F cos theta, இது வந்து F sin theta. சரியா, this is a applied force direction. So just a minute. சரியா, இப்போ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ்னாது F cos theta. இந்த F cos theta வேல்யூ கண்டுபிடிங்க. ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ் Fx is equal to F cos theta. ஸோ F ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 0.5 mg, ஆங்கிள் எவ்வளோ, cos 20. இதுக்கான வேல்யூஸ் கால்குலேட்டர் எடுத்து தட்டுங்க, எவ்வளோன்னு சொல்லுங்க. இல்லைங்க நானும் சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா எந்த வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம், பிளாக் வந்து மூவ் ஆகும். ஸோ தட் அந்த கேஸுக்கு நம்ம இது கண்டுபிடிக்கணும், இது ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆர் அதர்வைஸ் நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. தட்ஸ் ஆல். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நம்ம பவர் ஆஃப் ஆன் பண்ணிக்கிறேன். 0.5 mg cos 20, ஆங்கிள் 20 தானே. cos 20 ஓட வேல்யூ பார்ப்போம். cos 20 0.93 into 0.5, 0.498. cos 20 into 0.5. இல்லைங்க அதை தப்பு பண்ணுறாங்க. $0.469. ஓகே, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா 0.469. இப்போ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஃபோர்ஸையும் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ தட் இட்ஸ் நாட் பாசிபிள் டு மூவ். ஸோ கேஸ் ஒன்றுக்கு ஆக்சிலரேஷன் இருக்காது. இப்போ வந்து கேஸ் 2 எடுங்க. கேஸ் 2 எங்கே இருக்கு, கேஸ் 2ல ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0.4, கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0.3. அப்படியே நான் கேஸ் 2 நடுவில் போடுறேன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0.4, கைனமெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0.3, கேஸ் 2. ஸோ கேஸ் 2க்கு ஸ்டாட்டிக் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்கணும். மியூஎஸ் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் போன ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சது தான் இங்கேயும் வரப்போகுது. மியூஎஸ் தான் இங்கே சேஞ்ச் ஆக போகுது. மியூஎஸ் என்னது 0.4 mg minus 0.5 mg
sin 20. அது நீங்க ஃபெமிலியரா இருப்பீங்க. 0.4 mg ஆஃப் ஒரு வேல்யூ தான் போட்டுருவாங்க. 0. ஸோ ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 0.332 mg வரும். இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் வந்து குறையுது. எதனால குறையுது? ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ then we have to find the horizontal component force. Horizontal component force is equal to என்னது? F cos theta. அதுல எந்த சேஞ்சஸ் இருக்க போதில்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். horizontal component force 469 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 469 mgன்னு வரும். சாரி, இது வந்து mg நமக்கு இல்லையா? இந்த mg இங்க இருக்கும். So here the horizontal component force is greater than the maximum static friction force. So horizontal component force வந்து மேக்ஸிமம் இருந்துருச்சு அப்படின்னு நீங்க அப்ளை பண்ற இந்த horizontal component force ஜெனரேட் ஆகுற மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிக்ஸட் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுது. அப்போனா இந்த பிளாக் வந்து ரைட் சைடு மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ ரைட் சைடு மூவ் ஆகுதுன்னா இந்த கேஸுக்கு நமக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். தேர் இஸ் ஆக்சலரேஷன். அந்த ஆக்சலரேஷன் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலால வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. வாட் இஸ் அவர் அப்ளைட் ஃபோர்ஸ்? 0.5 mg. What is my kinematic friction for the case 2? 0.3. 0.3 into sin 20 plus cos 20 mass of the block. அது அப்படியே வச்சுக்கோங்க. மாஸ் கேன்சல் ஆகும். வேற என்ன ஃபார்முலா இருக்கு? பிளஸ் ஃபார்முலா பிளஸ் இல்ல மைனஸ். again the mistake. there is a minus. இங்கே மைனஸ் இருக்கு. இப்போ இங்கே மைனஸ் ஆகும். மைனஸ் மியூ கேவோட வேல்யூ 0.3, கிராவிட்டி வந்து 9.8. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க மாசம் கேன்சல் பண்ணி விட்டுலாம். ஸோ 0.5 into 9.8. இப்போ sin 20 வேல்யூவையும் 0.3 ப்ராடக்ட் பண்ணணும். sin 20, வாட்ஸ் வேல்யூ ஆஃப் sin 20? இப்போதான் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். 0.102. இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணா நமக்கு வந்து 0.102 cos 20 0.939. இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணா 0.3 into 0.8 வந்து 2.92. சிம்பிளிஃபை பண்ணுங்க, ப்ராடக்ட் பண்ணுங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 0.5 into 9.8 4.9. இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 0.102. ப்ராடக்ட் பண்ணா நமக்கு 1.041. சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் இஸ் 2.17 meters per second square acceleration. ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? இது ரொம்ப முக்கியமானது. ஒரு லோடட் பென் குயின், ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு பென் குயின் இருக்கு. அது வெயிட் எவ்வளோ? 80 நியூட்டன். ரெஸ்ட் ஆன் த பிளேன் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் 20 degree. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு டப்பாக்குள்ள ஒரு பென் குயினை வச்சிருக்காங்க. நமக்கு வந்து அப் சைடு வந்து ஃபோர்ஸ், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அப் சைடு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து வெயிட் வந்து 8 நியூட்டன் கொடுக்குறோம். அதாவது வந்து வெயிட் வந்து 8 நியூட்டன். மாஸ்ன்னு கொடுக்காம கிலோகிராமில் கொடுப்பான். அப்போது நமக்கு இப்போ வந்து என்னது 80 நியூட்டன்லாம் கொடுத்துருக்கான். வேறு ஒன்றும் கிடையாது. நியூட்டன்லேருந்து கிலோகிராம் மாற்றினா டிவைடு பை 9.8 போடுவீங்க. கிலோகிராமில் நியூட்டனுக்கு மாற்றினா இன்ட்டு 9.8 போடுவீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து பண்ணால் வெயிட் வந்து இப்படி இருக்குது. 80 நியூட்டன் வெயிங்.
இது வந்து ரிசால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் எல்லாமே நீங்கள் எக்ஸசைஸ் நிறையா பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து எம்ஜி காஸ் தீட்டா அண்ட் எம்ஜி சைன் தீட்டான்னு பண்ணுக்குவோம். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்சைடு இருக்கும். நம்ம வந்து இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இதான் கதை. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0.25 கொடுத்துருக்கான். ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கான்டாக்ட் சர்ஃபேஸுக்குலாம் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். அப்போனா என்னது ஸ்டாட்டிக் கண்டிஷன் இருக்குது, தேர் இஸ் நோ மூவ்மெண்ட். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் கைனமெட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுக்குறோம். இஃப் த பிளாக் இஸ் மூவிங் we have the kinematic friction. இதுதான் ஸ்டோரி. இங்க ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ், வாட் இஸ் த லீஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ்? லீஸ்ட் மேக்னிடியூட் மினிமம் ஃபோர்ஸ் ரெக்கார்ட் parallel to the plane. பிளேனுக்கு பேரலா நமக்கு மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளவு தேவை? that will prevent the sled, the box, from slipping down the plane. முக்கியமான வார்த்தை தான் slipping down the plane. இந்த பிளாக் வந்து கீழே போகாம ஸ்லிப்பிங் டவுன் மூவ் பண்ண விடாம இருக்கிறதுக்கான மினிமம் ஃபோர்ஸ். தட் மீன்ஸ் திஸ் பிளாக் இஸ் ட்ரைங் டு மூவ் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, அதாவது இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு ஜஸ்ட் அபவுட் டு மூவ் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஜஸ்ட் அபவுட் மூவ் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்பனா அந்த கண்டிஷன்ல வாட் இஸ் த மினிமம் ரிக்வயர்ட் ஃபோர்ஸ் கேட்கலாம். So the block is trying to move downward. Friction force is moving up. So நான் free body diagram இங்க வரைஞ்சிருக்கேன். இதேதான் force வந்து எப்படி போகுது? மேலே போகுது. block is trying to move downward direction. Friction force move the upward direction. இதை ரிசால்வ் பண்ணிட்டோம். mg cos theta and mg sin theta ரிசால்வ் பண்ணிட்டேன். ப்ளஸ் நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. கீழே வந்து செல்ஃப் வெயிட் தான் நம்ம ரிசால்வ் பண்ணியிருக்கோம். வேற எதுவும் ஃபோர்ஸ் நம்ம மிஸ் பண்ணல. இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எடுங்க எஃப் அண்ட் எஃப் பிளஸ் எஃப் மேக்ஸ். இது வந்து எம்ஜி சைன் தீட்டானது லெஃப்ட் சைடு, ஸோ மைனஸ். இப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எடுங்க எஃப் என் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை எம்ஜி காஸ் தீட்டா. இதுலேருந்து நம்ம இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். Fn is equal to mg cos theta. இதுலேருந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம். So this we substitute into equation 1. இது வந்து மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட், லீஸ்ட்னா மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட். ஸோ எஃப் மினிமம் போட்டுக்குவோம். mg sin theta அப்படியே இருக்கு. Fn வலுவதுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸில் சப்ஸ்டிட் பண்ண. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னது? μs into ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸோட இங்கே தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிட்டோன்னா எஃப் மேக்ஸ் வந்து இது வந்துடும். ஸோ இந்த வேல்யூங்க சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஈக்குவல் டு 0. நமக்கு தேவை எஃப் தான் தேவை. ஈக்குவல் டு அந்த சைடு தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எவ்வளோ வருதுன்னு பாருங்க. எம்ஜி மாஸ் 80/9.8 into 9.8 போடணும். நியூட்டனை வந்து நம்ம கிலோகிராமுக்கு மாற்றிட்டு எகெயின் வந்து 9.8 அதே வழிதான் வரும். ஸோ நம்ம வந்து 80 வச்சுக்கலாம். 80 into sin 20, angle is sin 20. static friction coefficient எவ்வளோ? 0.25. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன் 8.6 நியூட்டன். இது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் இஸ் 8.6 நியூட்டன். நெக்ஸ்ட் வந்து இதே தான், அப்படியே தான் வைக்க போகிறோம். சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். கேஸ்ட் வாட் இஸ் த மினிமம் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் that will start the sled moving up, just about to moving up. அப்போ the block is trying to move upside directionனா friction வந்து நமக்கு டவுன் சைடு ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷனோட சைன் மட்டும் இங்கே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ எகெயின் கேஸ் 2க்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறேன்னா எப்படி எழுதுவேன்? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எடுங்க எஃப் மினிமம் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் 2 நீங்கள் வச்சுக்கிறேன். எம்ஜி சைன் தீட்டா லெஃப்ட் சைட் டைரக்ஷன் மைனஸ் எஃப்எஸ். போன கேஸ்ல இருந்து பிளஸ் எஃப்எஸ் வந்துடும். ஸோ இதை ரிசால்வ் பண்ணுங்க. எஃப் மினிமம்
force required is equal to mg sin theta plus fs ன்னு மாறும். இங்க வந்து என்ன வந்துடும்? plus fs mu s mg cos theta. இப்போ காமன் டேர்ம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறதுனா பண்ணிடலாம். காமன் டேர்ம் என்னது இல்லை? mg காமன் டேர்ம் இருக்கிறதுனால sin theta plus mu s cos theta. So values substitute பண்ணுங்க. 8 80 sin 20 plus 0.25 cos 20. So answer is 46 Newton. In order to move the block, minimum force required to move the block in upside direction. So case 3. What is the value of F required to move the sled, required to move this box up the plane at constant velocity? Velocity எவ்வளோங்க? கான்ஸ்டன்டா இருக்கு. velocity கான்ஸ்டன்ட், ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இங்க வந்து பிளாக் வந்து என்ன ஆயிருது? மூவ் ஆயிருது. மூவ் ஆனா நமக்கு என்ன ஃபிக்ஷனா இருக்கும்? கைனமெட்டிக், ஜஸ்ட் அபவுட் மூவ் கிடையாது. இங்க பிளாக் வந்து மூவே ஆயிருது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவே ஆயிருது. ஸோ தட் இங்க வந்து ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அந்த கைனமெட்டிக் ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் வந்து ரிசால்வ் பண்ணுங்க. பிளாக் வந்து அப் சைடு மூவ் ஆகுதுன்னா டவுன் சைடு தான் ஃபிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ எஃப் வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி, mg sin theta is a negative quantity, friction force is down direction is equal to is a constant velocity, so that acceleration is 0. இதை வந்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிருப்பாங்க. ஃபோர்ஸுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 80 நியூட்டன். ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கும். Good. Thanks. So force is equal to mg sin theta. இது பிளஸ்ஸாவே மாறிடும். மியூ கே, இங்க வந்து மியூ கேவை யூஸ் பண்ணணும். மியூ கே என்ன theta வரும்? mg cos theta வரும். Simplify this. So answer is 39 Newton. Next problem is 12 Newton horizontal force applied. இது வந்து நான் applied force முதல்ல நான் மார்க் பண்ணிடுவோம். My applied force is 12 Newton. The horizontal force pushes a block ஓட weight எவ்வளோ? 5 Newton. இந்த பிளாக்கு ஒரு வெயிட் இருக்கு. இது வந்து 5 நியூட்டன். இது வந்து டவுன் சைடில் ஆகட்டும் இல்லையா? 5 நியூட்டன் against the vertical wall. எல்லாம் கரெக்டு தான். The coefficient of static friction between the wall and the block வந்து 0.6. Kinematic friction 0.4. Assume that block is not moving initially. Initially block வந்து மூவ் ஆகல. Okay. In case if the block is move, block மூவ் ஆகுமான்னு கேட்குறான். சரி, இதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணுவோம்? கம்பேர் த காம்பவுண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். அதோட வந்து இங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் வந்து என்ன காம்பவுண்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னா வெர்டிகல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ். ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் தானே இருக்கும். இருந்தா இன்கேஸ் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த பிளாக்கோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து வெர்டிகல் டைரக்ஷனாக இருக்கு. அதையும் எதையும் கம்பேர் பண்ணணும்? அண்ட் வெர்டிகல் காம்பவுண்ட் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணணும். இன்கேஸ் வெர்டிகல் காம்பவுண்ட் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருந்தா பிளாக் வந்து மூவ் ஆகும், ஆர் அதர்வைஸ் மூவ் ஆகுது. இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? மேக்ஸிமமா இருக்கணும். அப்படின்னா தான் பிளாக் வந்து மூவ் ஆகாது. ஸோ தட் இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலானது மியூ எஸ் இன்டு நார்மல் ஃபோர்ஸ். So what is the normal force here? Free body diagram வரைஞ்சிரோம்.
அதாவது வெர்டிகலா இருக்கிறத எப்போதுமே நம்ம வந்து இப்படிதான் அனலைஸ் பண்ணி பழகியிருப்போம். எப்படி அனலைஸ் பண்ணி பழகியிருப்போம்னா, பிளாக் இப்படி இருக்கு, இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது, செல்ஃப் வெயிட் இப்படி இருக்கும், ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு படிப்போம். இப்போ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி படிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ மை அப்ளைட் ஃபோர்ஸ் in this direction, reaction force in this direction because of surface contact. This is my applied force, this is my reaction force. இங்கே தான் surface contact இருக்கு, அதனால reaction force இப்படி தான் வரணும். Then black வந்து downward direction force act ஆகுதா? This is my mg. So இந்த ஸ்லைடிங் இருக்கனால ஒரு friction force இருக்கு இல்லையா, இந்த force small f counterbalance this mg if the black is not in mode. மொதல் assume பண்ணிக்கிறோம் black is not in, so the f mg என்னவோ counterbalance ஆயிரும். So what is my reaction force? F is equal to fn. சரியா? This are the force along the horizontal direction. அந்த ரைட் சைடில் வந்து f போகுது, லெஃப்ட் சைடில் வந்து fn இருக்கு, is equal to 0. So F is equal to Fn. So what is the force, applied force? So Fn is equal to F. So maximum static friction is equal to friction coefficient எவ்வளோ 0.6 into applied force is told, reaction force is told, that is equal to 12. So my answer is 7.2 Newton. இது வந்து 0.6 இருக்கு. So mu s வந்து 0.6, mu k வந்து 0.4. நெக்ஸ்ட் இது மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா அது கண்டுபிடிக்கும். இப்போ மூவ் ஆகுமா மூவ் ஆகாதாங்கிறதுக்காண்டி வெர்டிகல் காம்பனன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கும். வாட் இஸ் வெர்டிகல் காம்பனன்ட் ஃபோர்ஸ்? ஒன்லி வெர்டிகல் காம்பனன்ட் ஃபோர்ஸ் F is equal to mg. Result of force along the vertical direction F is equal to mg. This value is 5 Newton. So the vertical component force is less than the maximum static friction force. From to this, compare maximum static friction is greater than the vertical component force, so that the block is not in move. முதலுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, in unit vector notation, in unit vector notation, what is the force on the block from the wall? In unit vector notation, what is the force on the block from the wall? So force direction பாருங்க, total net force wall என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப் சைடு ஒரு ஃபோர்ஸ் ஆகுது. இந்த சைடு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது, Fn. Fn 7.2. Fn ஓட வேல்யூ எவ்வளோ, ரெண்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், 7.2 and 5n ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ஆஃப் சைடில் இருக்கிற ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். இது வந்து லெஃப்ட் சைடு போகும். ஸோ இது மைனஸ் 7.2i, இது வந்து அது ஆஃப் சைடு 5j வெக்டர், அவ்வளோ. Okay, this problem is completed. Next cap B connected by a short cable. A and B வந்து short cable connect பண்ணிருக்கோம் and can be pulled upward or lowered by the cable above A. இந்த கேபிள் வச்சு நான் அது மேலே தூக்கணும் இல்லை கீழே இருக்கும், whatever it is. Cap A has a mass. Cap A க்கு ஒரு மாஸ் இருக்குன்னு சொல்றோம். அதே cap B க்கு ஒரு மாஸ் இருக்குன்னு சொல்றோம். சரியா? கேப் ஏக்குள்ள சின்ன பாக்ஸ் வச்சிருக்கோம்.
இந்த பாக்ஸோட அந்த எல்லோ கலர்ல இருக்குது இதோட மாஸ் வந்து 12 kgன்னு சொல்றோம். The tension in the cable connecting the caps, இந்த ரெண்டு கேப்ஸும் கனெக்ட் பண்ணது கேபிளோட டென்ஷன் வந்து 1.91 into 10 power 4 Newton. What is the magnitude of normal force on the box? இதுதான் இந்த கேம்புக்குள்ள ஒரு இது இருக்கு, என்னது, ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸோட நார்மல் ஃபோர்ஸ் கேட்குறோம். வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாக்ஸை தனியாக எடுத்து வரைஞ்சிக்கும். சரியா? அந்த பாக்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி இந்த பாக்ஸும் இந்த பிளாக் ஏவும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் நமக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மேலே இருக்கும், செல்ஃப் வெயிட் வந்து கீழே இருக்கும். நான் பி, ஸ்மால் பி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஆக்சிலேஷன் மேலே போகணும், அப்போ லிஃப்ட் அப்னு வச்சுக்கோம். ஆக்சிலேஷன் இஸ் மூவிங் அப். இப்போ நமக்கு தேவை ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தேவை. இப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வேணா இந்த பிளாக்கோட ஆக்சிலேஷன் வேணும், இந்த சின்ன பிளாக்கோட ஆக்சிலேஷன். இப்போ பெரிய பிளாக்குக்கு என்ன ஆக்சிலேஷன் இருக்கோ அதே ஆக்சிலேஷன் சின்ன பிளாக்குக்கு இருக்கும், ரெண்டுக்குமே ஒரே ஆக்சிலேஷன் தான். ஸோ நம்ம ரிசால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணி பாருங்க. எஃப்என் வந்து அப் சைடு இருக்கு, எம்பிஜி டவுன் சைடு இருக்கு, ஆக்சிலேஷன் வந்து மேலே. சரி, நம்ம இதை சால்வ் பண்ணோம். ஆல்ரெடி லிஃப்ட் ப்ராப்ளத்தில் பார்த்துட்டோம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா என்னது, அதோட வெயிட் வந்து ரைஸ் ஆகும். இது எடுத்தோன்னா ஜி பிளஸ் ஏன்னு வரும். ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன தேவை, ரியாக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஆக்சலரேஷன் தேவை. ஸோ ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டேட்டா இதில் அதிகமாக இருக்கும் பாருங்க, பிளாக் பி எடுத்துக்கணும். ஃபைண்ட் ஆக்சலரேஷன். பிளாக் பி நான் தனியாக எடுக்கிறேன், கேபிட்டல் பி போட்டுக்குவோம். இதுக்கு வந்து என்னது, செல்ஃப் வெயிட் இருக்கும், எம்பிஜி, மேலே டென்ஷன் இருக்கும், வி நோ தட் ஆக்சலரேஷன் அப்பில் இருக்கும். நம்ம டேட்டா ஃபார்முலா இதெல்லாம், ஒரு பிளாக் வந்து அப் சைடு மூவ் ஆகுதுன்னா டென்ஷன் ரைஸ் ஆகும், இல்லை ஃபோர்ஸ் ரைஸ் ஆகும். எம்பி ஆஃப் ஜி பிளஸ் ஏ. நமக்கு தேவை ஆக்சலரேஷன் தேவை இல்லையா, நம்ம அப்படி பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது, தப்பு பட்டோம். ஓகே, ஆக்சலரேஷன் equal to mb g. இருங்க நம்ம வந்து இப்படி ஃபார்முலா போடுவோம், ஏன்னா நமக்கு ஆக்சலரேஷன் தானே வேணும். டென்ஷன் மேலே போகுது, செல்ஃப் வெயிட் கீழே இருக்கு, ஆக்சலரேஷன் மேலே இருக்கு. ஸோ நமக்கு தேவை ஆக்சலரேஷன், டென்ஷன் நமக்கு இருக்கு. இதுல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ ஆக்சலரேஷன் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ரிமைனிங் டைம்ல ஆப்போசிட் சைடு அமுச்சு விட்டுருங்க. அப்படி பண்ண என்ன ஆகும், டினாமினேட்டர்ல மாசை வந்து டிவைட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ வந்து ஆக்சலரேஷன் இந்த மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், மாஸ் இந்த சைடு அமைச்சிடலாம். இப்போ டி பை எம்பி மைனஸ் எம்பி டி பை எம்பி இருக்கும், கேன்சல் அவுட். ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், ஆக்சலரேஷனுக்கான ரிமைனிங் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு டி பை எம்பி மைனஸ் டி. இருக்கிற வேலை சப்ஸ்டிட் பண்ணுங்க. டென்ஷன் எவ்வளவு நமக்கு இருக்கு, 1.91 into 10 power minus 4 Newton. Okay, mass of the black B is equal to 1300 kg. This is 9.8. Solve பண்ணீங்கன்னா answer is 4.89 meters per second square. This is the acceleration of the black B. So இந்த வேலையத்துக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, நமக்கு reaction of the black, reaction force on the small box. இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸ்மால் பாக்ஸோட வேல்யூ வந்து 12 kg, mass of gravity 9.8 plus the acceleration 4.89. Further simplification gives 176 Newton.
Okay, next.